Hi friends, welcome to Fragments of My Life. Day 1 in Cornwall. Hi. நேற்று லேட் நைட்டுக்கு வந்ததால் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு 11 ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்கிற சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். கார்ன்வாலில் இந்த ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே ஒரு சீனரிக்குள்ளே நம்ம போகிற மாதிரியே இருந்தது. கடலுக்கு நடுவில் அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் கேசல். ஒரு சின்ன மலை மேலே ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு 12க்கு முன்னாடியே நம்ம சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரீட்ஸே பாருங்களேன் சூப்பராக இருந்தது. அங்கே சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட்க்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கேசலுக்கு போகலாம். இந்த சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் பார்த்திங்கன்னா மேரி ஜயன் அப்படின்ற இந்த ஊரில் தான் இருக்குது. கார்ன்வாலில் இருக்கிற இந்த ஊரில் இருக்குது. நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கீழே இறங்கி போகணும். இந்த கேசல் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்டுக்கு பேர் டைடல் ஐலாண்ட். இங்கே வரத்துக்கு டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆன் த டே இந்த ஸ்பாட்டில் டிக்கெட் வாங்கணுன்னா ஒரு 3 to 5 pounds வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேசலுக்கு தனி டிக்கெட்டு அண்டு கார்டனுக்கும் இங்கே சுற்றி கார்டன் இருக்கும் அந்த மலையிலேயே. அதை பார்க்குறதுக்கு தனி டிக்கெட் வாங்கணும். இல்லைன்னா காம்போ டிக்கெட்ஸ் மாதிரியும் இருக்குது, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். டிக்கெட்டோட லிங்க்கு அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா டிக்கெட்ஸ் ஒரு சீசனுக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். ஸோ அப்டேட்டட் ப்ரைஸ் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லோ டைடு நடக்குது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். லோ டைட்னா இந்த கடல் உள்ளே போயிட்டோம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த கேசலுக்கு நடந்தே போயிடலாம். இதுவே ஹை டைட் சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாத் ஃபுல்லாகவே கடல் தண்ணியால் ஃபுல்லாக மூடிடும். அந்த டைமில் நம்ம போட்டில் மட்டும்தான் கேசலுக்கு போகிறது வர்றது பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அந்த தூரம் வரைக்கும் அந்த பாத் ஃபுல்லாகவே தண்ணியே இல்லை. நம்ம நடந்தே போயிடலாம். ஆக்சுவலி இப்போ தான் லோ டைட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் அங்கே வரைக்கும் தெரியுதா. நம்ம வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பசங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. இங்கே நடந்து போகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. शार्क यहाँ देखो मैं सीगल्स कितना है। वहाँ जाने नहीं होता, वहाँ सीगल्स पूरा है ना वे। कहाँ रख लेते हैं? தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி இன்னும் உள்ளே போகலை. இப்போ தான் லோ டைட் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல். நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்னென்னா ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பாத்தில் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மடிச்சிட்டு தான் நாங்கள் இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். அதுவும் இல்லாமல் மேலேயும் போகும்போது நம்ம உள்ளே ஸ்ட்ரோலர் அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கேசலோட என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். நம்ம அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கோம். இதுவே ஹை டைட்ஸாக இருந்ததுன்னா ஃபுல்லாக கடல் தண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாத்தை.
நான் சொன்னேன் இல்லையா, ஹை டைட் சமயத்தில் போட்டில் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடந்து வரத்துக்கு நம்மளுக்கு அந்த வழி இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் போட் எடுத்தோன்னா இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஸ்ட்ரோலர் இழுத்துட்டு வந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கி பார்க்கிங் இருந்தது. ஸோ அங்கே வந்து விட்டாச்சு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோனியர் ஷாப்ஸு அண்ட் ஆல்சோ வந்து கெஃபேஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இங்கே உள்ளே போகிற கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. இங்கே இருக்க இந்த செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்வாலை சுற்றி நாங்கள் எங்கே போனாலும் அது சும்மாவே அந்த மாதிரி படர்ந்து கிடந்தது. உள்ளே வந்தோடனே கேசல் இருக்கோன்னு பார்த்தா, இப்போது இதுக்கு மேலே தான் வந்து இந்த மலை மேலே வந்து நம்ம ஏறணும். மேலே தான் வந்து கேசலே வந்து இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஷீட்டை வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த ஸ்பாட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க வந்து ஒட்டணும். ஸோ இப்போ நம்ம மேலே வந்து நடந்து போகணும். இந்த பாத்தை வந்து பார்த்தாலே வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வயநாடில் வந்து எடக்கல் கேவ்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. எங்களோட டிஃபிகல்ட் டாஸ்கே வந்து என்னென்னா, இப்போ இக்லூவை கூட்டிகிட்டு நடக்கணும். அதுதான் இந்த நடக்கிற 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸாகவே இருந்தது. இது வந்து என்ன ஃப்ளவர்ஸ்னால் அந்த ப்ளூபெல் வெரைட்டி இதுதான். இதுவும் இது வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இதுக்கே வந்து செம்மையாக மூச்சு வாங்குது. நாங்கள் அவுட்டிங் வர மே மந்த் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசனும் வந்து இதுதான். நிறைய இடத்துல வந்து நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பூத்து இந்த மரத்துலலாம் வந்து நல்ல இலைலாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு மரத்தில் வந்து இந்த ரெட் கலர் பூ பாருங்கள், இதுவும் செம்ம அழகாக இருந்தது. கார்ன்வால் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு டைம் வந்து இந்த மே ஜூன் வந்து சொல்லலாம். ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்மர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். சம்மர் டைமில் பீச் சைடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய சன்டன் அந்த மாதிரி ஆகிடும். இந்த கிளைமேட் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ குல்குலியோட இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து இதுதான், த ஜெயிண்ட் வெல். இது வந்து ரொம்ப ஆழமாக பெருசாக 2 ஸ்ட்ரீம் வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்குமா. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து இங்கே தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த நம்ம நடந்து போகிற அந்த பாத்லேயே வந்து இந்த கல்லில் வந்து சின்னதாக ஹாட்டின் மாதிரி இருந்தது. Almost there. 25 steps. இக்கு ஆல்மோஸ்ட் வந்து நடந்தே வந்துட்டான் மேலே. கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த ஃபுல் சிட்டியே வந்து தெரியுது. இங்கே நிறைய கெனான்ஸ் வந்து லைனாக வந்து வச்சுருந்தாங்க. These are cannons.
இங்கேருந்து இந்த வியூவே வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கேமராலாம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது, அவ்வளோ சூப்பரான வியூவு. கேசல் வந்துடுச்சுன்னு பார்த்தா இன்னும் மேலே நடக்கணும் போல். வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு குல்குலி சொன்னா. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். இந்த கோட்டை, இந்த பீரங்கிகள், இதை உள்ளே பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த இடத்துல பிடிச்சதே வந்து இந்த வியூ தான். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு நிறைய விஷயம் காமிக்கிறதால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து கேசல்குள்ளேயே வந்து போக போகிறோம். But do they actually live in it, or do they just... No, they live here all the time. But Really? when you first got onto a flat roof up here, they occupied 5 floors below you. So it's a circular walk. There are guys like me in each major. It belongs to the valley that's still here. So it's not been brought here to look pretty. It belongs. Is it original, or they brought it in? Thank you. Wow. तो चीना नहीं हो सकती कोर्स से चीज है ओके हाथ पर लो पकड़ा यहां देख स्वाद तो भी कहता है को याद है ये स्वाद यहां पर स्वाद क्या ये तो छुपा दे हम ये मुन्नाடி के स्वाद पाता மெரைன் டைம் இது என்ன உருதுல எழுதி வச்சிருக்காங்க. உருதுவா? ஆமாம். எங்கே போகணும் நெக்ஸ்ட் நம்ம एक्सपो नहीं है हाँ Yeah, I know. Is that a drum? Yeah, it is a drum. Hello. இவர் தான் இங்க இருந்து பாப்பாங்க போல இருக்கு ஓபனும் இருக்கு பாரு இது छोटी जन्नत होता जो ओपन करना होता सो Mom, can I go to the next room? Wait. Did you find the drum? Yeah. So yes. It's like a bridge. That's later. That's the one. But it actually shows the real time too. I love this one. It shows the actual time. It's like the pot. இது என்ன நீங்க செடி வச்சிருக்காங்க பட்டா அறிஞர் செடி மேபி
still not yet good. எவ்வளோ புக்ஸ் யா इसे देखो इसे मैं अगले इसे देखो ये है कि ना कहाँ है तो वो चेस है कर बोला ना चेस है कर बोला ना ओके It's so old. डेसर्ट स्पून की शुगर डिजाइन देखो ऐसा है सुपर है Can we go outside? Look, it's the eggs. Look, Gulay. Hi! Hi! There's more stuff outside. या विल गो ये आपको स्मोकिंग रूम कहते हैं पप्पू What? go now माय ग्रैंड Papa, Mama will have one of my मेरे बूची जाना है एक तो इको बूची है तू जाना को फिर என்னன் பார்க்கணும் जैसे डोंगरना அங்க போ इको आज बूची जावा दे या देखो ऊपर இந்த கார்டனுக்கு தனியாக வந்து டிக்கெட் வாங்கி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இதுதான் கீழே அந்த சுற்றி இந்த கேஃபில் சுற்றி இருக்க கார்டனு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன பூச்சிகள் ஒன்றும் பண்ணுது ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து கார்டன் வந்து இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்குது பட் இதுக்கு தனியாக வந்து 16 பவுண்ட்ஸ் பே பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து ஒன்றும் இல்லை मप्पा बूची मार पड़ गया उसे डाउन में நம்ம அந்த கரையிலேருந்து நடந்து வந்தோம் பாருங்க அந்த பாத்து வந்து தெரியுது பாருங்க ஃபுல்லாக தண்ணி இதுவாயிடுச்சு பாருங்க நம்ம வரும்போது இருந்ததை விட இப்போ நிறைய தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு நம்ம வரும்போதாவது கொஞ்சம் இருந்தது
இங்கே இருக்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சாப்பல் சர்ச்சு. Yeah. There is one last thing to find. Secret. Oh, it's not done. Alright. காட்டும் மைதே. I want to get it. Can I get it? ऐसा होता है. Allah. Can we get in? No, it's locked. And the palace. Castle is like protection to like live in protection, and palace is like normal living foreign. वो तो कैसे चुपा कैसे उठाई तो पेट मारा ना करना आ जाना है मतलब जिसे भी இந்த ரூமில் வந்து ஒரு மியூசியம் அண்டு கேலரி மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. இது ரியல் சைடு तंबी ऐसा ड्रेस कर लो तो सोतेगा ना. வில்லு அம்பெல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஹைட் இருக்கு ஒரு வில்லு. அதனால ரொம்ப லாங் ஒரு யானை தந்தம். देख लो कुछ बेटा. बर्मा, चाइना, जापान. अब ना और मुझे सोचा इको यहाँ कर ओके आपको really वो जापान में स्वाद होता है क्या. There's different things. Big gun. gold एक सेंचुरी का एक 20th century, 19th century, 18th century. குல்குலி அவளோட டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணிட்டா. வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. வேர் இஸ் இகலு.
இந்த கேசல் உள்ளே விட வெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வியூ செம்மையாக இருந்தது. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா வந்து போகலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸு எனக்கு எத்தாச்சா ஓமா Boy Castle. See, they are going. ஃபுல்லாக கல்லெல்லாம் காஞ்சி போச்சு போயிட்டு வரதுக்குள்ள. அம்முக்குட்டி, Vilgoli, Yeah? do you like this castle? Yeah, it was very fun exploring. It did this trip. Did this trip. It was really fun, like exploring all the antiques and stuff. And yeah, I liked it. Okay, say bye from here. Bye. Signing off. இங்கேருந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா லஞ்சை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வேறு எங்கேயாவது வந்து போகலாம். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன்லேருந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.